நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னை திமுக போய் இணைச்சுக்கிட்டாரு. இணைச்சு அவருக்கு அங்க ஒரு பொறுப்பும் கொடுத்திருக்காங்க. என்ன பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா, செய்தி தொடர்பாளர் அப்படின்றது தான் அவரோட பொறுப்பு. அந்த பொறுப்புக்கான வேலையை பொறுப்பா பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா அவர் பாக்குற மாதிரியே தெரியலங்க. அதுக்கு மாறா என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வீடு வேணும்னா புரோக்கர் கிட்ட போவோம். புரோக்கர் கிட்ட பேசும்போது பேச்சுவாக்குல ஒண்ணு சொல்லுவோம், 5-10 கூட வாங்கிக்கோங்க, ஆனா நிறைய வீட்டை காட்டுங்க, நல்ல வீட்டை காட்டுங்கன்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, 5 வீடு காட்டுற இடத்துல 10 வீடை காட்டுவாரு. நமக்கும் ஏதாவது பிடிச்சிரும், அவருக்கு காசு போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி வேலையை தான் ராஜீவ்காந்தி பார்த்துட்டு இருக்காரோ அப்படின்ற கேள்வி வருதுங்க. இந்த ஏரியா மாமா நினைச்சேன், வர மாமா என்ன போல போயிடுறோம். நாம் தமிழர்ல இருந்து நான் 40 பேரை கூட்டு வந்துட்டேன், நாம் தமிழர்ல இருந்து நான் 100 பேரை கூட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சரி, இந்த வேலையாவது பாக்குறதுன்னு ஆகி போச்சுன்னா உருப்படியா பார்க்கணும்ல. இப்ப கூட்டு வரவங்க எல்லாம் நாம் தமிழரா இருக்கணும்ல, அதையாவது குறைஞ்சபட்சம் வந்து அவர் கவனிக்கணும்ல. ஆமாப்பா, இவங்க எல்லாம் நாம் தமிழர் ஆள் தான், அவங்களதான் கூட்டு வந்திருக்கோம், இவரு கவனிச்சு கூட்டு வரணும்ல. இப்ப அதுலயும் ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு. அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை தாண்டி உங்களுக்கு எல்லாம் கணக்கு வருமா வராதா தெரியல. திமுகவோட தலைவருக்கு எந்த அளவுக்கு கணக்கு வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு போடுங்க. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் கலைஞர் மறைவேதிய காரணத்தினால இப்ப 86 பேர், தலைவர் இருந்தப்போ 87 பேர், தலைவர் மறைந்து விட்டார், அதனால இப்ப 86 பேர். திருவாரூருக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு, அது வேற கணக்குக்கு வரேன் நான். 86 பேர் இப்ப இருக்கிறோம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி 8 எம்எல்ஏ இருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 9, ஆக 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 97 தான் சொல்றேன். 97 பேரு திமுக கூட்டணியோட முஸ்லீம் லீக் காங்கிரஸோட சேர்த்து 97 பேர் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதவங்க விட்டுறணும். அவ்வளவுதான். சொல்ல போனா எனக்கு என்ன புரியல. அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கும் கணக்கு வருமா தெரியல. இப்ப ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் 600 பேரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. ஆனா வந்து சன் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 500 பேரை கூட்டு வந்திருக்காருன்றாங்க. இதை தாண்டி வேற ஒரு நியூஸ் சேனல்ல 300 பேருன்னு சொல்றாங்க. அப்ப எந்த கணக்கு தான் சரியான கணக்கு? ஆனா இது புதுசா இருக்கு. இந்த கணக்கு பிரச்சனையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்ப திமுகக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. சரி, கணக்குக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாத்துட்டு வாங்க. பெத்த புள்ள சோறு போடல, எனக்கு சோறு போட்ட தெய்வம் புரிசி தலைவி அம்மாதான். நலத்திட்டங்களே அம்மாவின் ஆட்சி, மக்களே அதற்கு சாட்சி. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே அரசு எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப அதே பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். வானத்துல பறக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனை எப்படிங்க தெரியும்? மக்களை பத்தியே கவலைப்படாத ஆட்சி இனி எதுக்குங்க? போதுமா? சிந்திப்பி, தமிழகம் தலை நிமிர ஆதரிப்பி, உதயசூரியன். டவுட்டே வேணாம். முத வீடியோல பாத்தீங்க பாத்தீங்களா, ஏடிஎம்கே அரசு சிறப்பா செயல்படுதுன்னு சொன்னா அதே பாட்டி தான் இந்த ரோலையும் பண்ணிருக்காங்க. அதாவது டிஎம்கே சிறப்பா செயல்படுது, டிஎம்கேக்கு உங்களோட ஓட்ட போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளம்பரம் வந்து போன சட்டமன்ற தேர்தலுக்காக 2 கட்சியுமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த பாட்டி மேல பல விமர்சனங்கள் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பாட்டியை பிடிச்சி ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன பாட்டி இந்த மாதிரி அங்க ஒரு குத்தி இருக்கீங்க, இங்க ஒரு குத்தி இருக்கீங்க, எல்லாம் நியாயமா அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அவங்கள போய் பேட்டியும் எடுத்தாங்க. என்ன நீங்க 2 ஆட்லயும் நடிச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி நடிக்கிறது என் வேலை, அந்த ஆட்ல அப்படி நடிக்க சொன்னாங்க நான் நடிச்சேன், இந்த ஆட்ல இப்படி நடிக்க சொன்னாங்க இப்படி நடிச்சேன்னு. சோ மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆட்ல அவங்க போடுறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே நடிப்பு தான். சரி, இந்த இடத்துல நடிப்பு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா பல இடங்கள்ல நடிக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ராஜீவ் அண்ணா இருக்காரு பாத்தீங்களா, வேகமா கட்சியில நிறைய பேரை இணைச்சாரு பாத்தீங்களா. அப்படி இணைக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேல 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட இணைஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரையும் சேர்த்து இணைச்சிட்டாரு. என்னடா புத்தலாட்டது? நமக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க தான் 3 மாசத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இணைஞ்சிட்டாங்களே, அவங்கள எதுக்காக டிஎம்கேல இணைச்சிங்க? அப்ப டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன லிங்க்? அதை நீங்க தான் சொல்லணும் ராஜீவ்காந்தி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே.
இந்த விஷயத்தை இப்ப நம்ம உடன்பிறப்புகளால ஏத்துக்கவே முடியாது. இல்ல எங்க ராஜீவ்காந்தி அண்ணா என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர்ல பொறுப்புல இருக்கவங்கள தான் கொண்டு வந்து திமுகல சேர்த்தாரு, நீ சும்மா சொல்ற அப்படின்ற மாதிரி கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி வேணா பாத்துக்கோங்க, 2 பேருமே ஒரே ஆளு தான். வேணா இப்படி வேணா இருக்கலாம், இப்ப வந்து ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த 7 பேர்ல 2 பேர் இவங்களா கூட இருக்கலாம். அந்த 2 பேருமே நாம் தமிழர்ல இருந்திருக்கலாம். அந்த நாம் தமிழர்ல இருந்து 2 பேர் அங்கேயும் 2 பேர் இங்கேயும் கூட போயிருக்கலாம். யாரு கண்டா, எப்படி வேணா நடக்கலாங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் இதெல்லாம் தாண்டி அதிகமா இப்ப நாடகம் போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். டிஎம்கே போடுற எல்லா நாடகத்துக்கும் கதாசிரியர் ஒருத்தர் தான். அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர். அவர் ஹிந்தியில தான் எழுதி தருவாரு, ஹிந்திக்காரரு, அதனால ஹிந்தியில தான் எழுதி தருவாரு. இவங்க அதை தமிழாக்கம் பண்ணி அந்த நாடகத்தை சிறப்பா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நாடகம் எதுவுமே எடுபடுற மாதிரியே நமக்கு தெரியல. அந்த நாடகம் எல்லாத்துக்கும் கதை எழுதுறாரு பாத்தீங்களா, அவர் எவ்வளவு சார்ஜ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 370 கோடிங்க. வெறும் நாடகத்துக்கு கதை எழுதுறதுக்கு 370 கோடி வாங்குறாரு. அப்படி என்னடா ஒரு நாடகம் பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேஸ்டா தான் இருக்கு. இப்ப கூட வந்து இந்த கிராம சபை கூட்டம்னு ஒரு நாடகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா 10 பேரை செட் பண்ணிடுவாங்க. அந்த 10 பேர் தான் கேள்வியே கேட்பாங்க. அதுக்கப்புறம் 10 கேமரா க்ளோஸ் அப்ல வந்து ஸ்டாலின் அவர்களை எல்லா ஆங்கிள்லயுமே பயங்கரமா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 கேள்விகள்ல சின்ன குழந்தை எல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா செட் பண்ணிருக்காங்க. உண்மையாலே அந்த குழந்தைக்கு நம்மளோட பாராட்டுகள். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுல கூட துண்டு பேப்பரே இல்லாம பயங்கரமா பேசிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு பதில் சொல்ற ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கரெக்டா துண்டு பேப்பர் வச்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நம்ம இப்ப நடந்த டிராமாக்கு வருவோம். இப்ப நடந்த டிராமா படி நம்ம ராஜீவ்காந்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் 600 நாம் தமிழரை சேர்ந்தவங்களை திமுக இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல 2 பேரை நான் ஏத்துக்க மாட்டேன். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஏடிஎம்கேல சேர்ந்தவங்க. ஏடிஎம்கேல சேர்ந்த 2 பேரை தான் இங்க கூட்டு வந்திருக்கீங்க. அதனால 598 பேர் வேணா நாம் தமிழர்ல இருந்து கூட்டு வந்தீங்கன்னு நான் வச்சுக்கிறேன், நீங்க சொல்றபடி. ஏன்னா நீங்க தான் 600ன்னு சொல்றீங்க. அப்படி வச்சுக்கிட்டா கூட அவங்க கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 50 பேர் தான் எனக்கு தெரியுறாங்க. இப்ப கேள்வி கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா சன் நியூஸ் தான். கேள்விலாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழ கேள்விகள் தான் எல்லாமே. அந்த வாழைப்பழ கேள்விகள்னா அந்த கேக்குறாங்க பாத்தீங்களா கேள்வி, அதுலயே பதிலுக்கு லீடு கொடுப்பாங்க, நீங்க இதுல இருந்து பதில தொடருங்க அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வியுமே இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் உண்மையை உளறிடுறாரு. அது டிஎம்கேவும் ஏடிஎம்கே அதுலயே இந்த மாதிரி தான் பண்றாங்க. அதனால தான் ஏடிஎம்கேயோட டிஎம்கே நல்ல இப்போ ஆளுங்கட்சி வருங்காலத்தில் டிஎம்கே தான். அதனால அந்த இது கட்சியில் இணையத்துக்கு அண்ணன் தலைமையில் வந்து நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ முழுசா என்னால போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நான் ஒரு 5 செகண்ட் தான் என்னால காட்ட முடியும், காமிச்சிட்டேன். நீங்க பாக்கணும்னா முழுசா பாருங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர்ல சில குற்றச்சாட்டெல்லாம் வச்சிடுறாரு. வச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது திமுகலயும் இருக்கு, திமுக ஜாதி பார்க்கறது இருக்கு, இந்த மாதிரி பணம் எதிர்பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி ஆட்சி அவங்க தான் பிடிப்பாங்க, அதுக்காக தான் நான் வந்து அண்ணன் தலைமையில இணைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. இப்ப சொல்லும் போது அவர் உடனே கொட்டிட்டாரு. சார், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா நல்ல பேச்சாளர், அவருடைய பேச்சு எப்படி, அவருடைய செயல் எப்படி? பின்னாடி இருக்கவங்க அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, என்னடா நீ இப்படி பேச்சு வச்சிட்ட அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ராஜீவன் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுப்பாரு. சார், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா நல்ல பேச்சாளர், அவருடைய தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்சிடுச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. டிராமா பண்றது கூட தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எலெக்ஷன் டைம் வருது. டிஎம்கே இந்த மாதிரி எப்படியாவது ஓட்டு சதவீதத்தை நம்ம ஏத்த முடியுமா, இல்ல நாம் தமிழரோட ஓட்டு சதவீதத்தை இறக்க முடியுமா அப்படின்னு வேலை பண்றதுலாம் சாதாரண விஷயம். ஆனா பண்ற டிராமால கொஞ்சமாவது வந்து கவனமா இருங்க. இந்த மாதிரிலாம் சொதப்புல வச்சிருந்தீங்கன்னா, இப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, மக்களுக்கு என்னன்னு புரிய வச்சிருவேன். இப்ப நிறைய பேர் புரிய வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ற பிளான் சரியா நடக்குமா? நடக்காது. இதுக்கப்புறம் பண்ற டிராமாவாவது ஒழுங்கா பண்ணுவீங்களா அப்படின்றதுதான் எங்களோட கேள்வி. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்தோட சொல்றா என்ன? வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தானே ஆகுது தலைவா, உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா? நான் எடுத்து கொடுக்குறேன், அடிச்சு விட்றா ஆளக்கா. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல.